திருமுழுக்கு யோவானின் பிறப்பு, புதுமை பிறப்பு என்று திருச்சபை பெரும் மகிழ்ச்சியுடன் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை கொண்டாடுகின்றது. இயேசு கிறிஸ்து அவருக்கு அடுத்து திருமுழுக்கு யோவானின் பிறப்பைத்தான் பெரும் விழாவாக கொண்டாடுகின்றோம். அடுத்தது அன்னை மரியாளின் பிறப்பை விழாவாக கொண்டாடுகின்றோம். அப்படி என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பொறுத்தவரை 3 புதுமைகள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றன. அது என்னென்ன தெரியுமா? முதலாவது, இவரது பிறப்பின் அறிவிப்பே மிகப்பெரிய ஒரு புதுமையை கொண்டு வந்து சேர்த்தது. எப்படி என்று கேட்டால், அவரது தந்தை ஜக்கரியா கடவுளின் திருப்பழைக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கு கபிரியேல் தூதர் தோன்றி அறிவிக்கின்றார், இவ்வாறு திருமுழுக்கு யோவான் பிறப்பார் என்று. அதை அவர் சந்தேக கண்ணோடு பார்த்ததால் அந்த நேரத்திலேயே அவரது பேச்சு பறிபோய் விடுகின்றது. அப்படி என்றால் அவரது அறிவிப்பிலேயே ஒரு புதுமையை அவர் கொண்டு வந்தார், தனது தந்தைக்கே ஒரு புதுமையை கொண்டு வந்து சேர்த்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா? இரண்டாவது, அவரது தாயின் வயிற்றில், எலிசபெத் அம்மானின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு புதுமையை கொண்டு வருகின்றார். அன்னை மரியாள், கடவுளின் தாய், எலிசபெத் அம்மாளை சந்திக்க வருகின்ற பொழுது அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார். அப்பொழுது திருமுழுக்கு யோவான் துள்ளி குதிக்கின்றார். இதுவும் ஒரு புதுமை, பரிசுத்த ஆவியின் வருகையும் அதனால் அவர் துள்ளி குதித்ததும் ஒரு மாபெரும் புதுமை. மூன்றாவதாக, அவர் இப்பொழுது இன்றைய தினத்தில் குழந்தையாக பிறந்து விட்டார். 8வது நாள் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க போகின்றார்கள், பெயர் வைக்கப் போகின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அதுவரை பேச்சில்லாமல் இருந்த அவரது தந்தை உடனடியாக நாக்கட்ட விழுந்து பேசத் தொடங்குகின்றார். இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அவரது பிறப்பின் அறிவிப்பில் தொடங்கி அவர் கர்ப்ப காலத்தில் இருந்தது முதல் அவர் பிறந்தது வரை புதுமைகளாலேயே இந்த பிறப்பு இருந்தது என்பது நமக்கு தெளிவாக புரிந்துவிடுகின்றது. சரி, இதில் ஒரு சுவாரஸ்யத்தை பாருங்கள். இவ்வளவு புதுமைகளை தனது பிறப்பில் கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் வளர்ந்து பெரியவர் ஆன பிற்பாடு தனது வாழ்நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே போதிக்க தொடங்கியவர் ஏதாவது ஒரு புதுமையாவது செய்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. நற்செய்தியில் அது பற்றி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அப்படி என்றால் ஒரு புதுமையுமே செய்யவே இல்லையே. இவரது பிறப்பே இவ்வளவு பெரிய புதுமையாக இருக்கும் பொழுது இவர் எவ்வளவு புதுமைகள் செய்திருக்க வேண்டும், ஏன் இவர் புதுமைகள் செய்யவில்லை என்று யோசித்து பார்த்தால் இவருக்கு மாபெரும் பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அது என்னவென்று கேட்டால், கடவுளின் திருமகன் இயேசு கிறிஸ்து இவருடன் திருமுழுக்கு பெற வந்த பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அதாவது புதுமைகள் யாரால் தான் நிகழ்கின்றன? கடவுளால் மட்டுமே புதுமைகள் நிகழ்கின்றன. கடவுளின் ஆற்றலால் மட்டுமே புதுமைகள் நிகழ்கின்றன. மனித ஆற்றலுக்கு அங்கு வேலையே இல்லை. அப்படி கடவுளின் ஆற்றலால் புதுமைகள் நிகழ்கின்றன என்பது தெரிந்திருந்து கடவுளே, புதுமைகளின் ஊற்றாகிய கடவுளே தனது முன்பாக இருக்கும் பொழுது மனிதனாக பிறந்த நான் அவருக்கு முன்பாக ஒரு புதுமையும் செய்யவே கூடாது, அது தகுதியற்றது, தராதரமற்றது என்பதை உணர்ந்துதான் அவர் ஒரு புதுமையை கூட தனது வாழ்நாளில் செய்ததே இல்லை. அதைத்தான் அவர் வேறு வார்த்தைகளில் குறிப்பிடுகின்றார். எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அதான் இயேசு கிறிஸ்து, கடவுள், அவரது மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்கின்ற பொழுது புதுமைகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய கடவுளுக்கு முன்பாக நான் புதுமைகள் செய்தால் அது எடுபடாமல் போகும், தகுதியற்றதாக போகும் என்பதை உணர்ந்திருந்ததால் தான் தன் வாழ்நாளில் ஒரு புதுமையை கூட அவர் செய்ததே இல்லை. இன்னொரு சுவாரஸ்யமும் என்னவென்று கேட்டால், அவர் தனது சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, வரவிருக்கிறவர் நீர்தாமா, இன்னொருவரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு என்ன பதில் சொன்னார்? நன்றாக யோசித்து பாருங்கள். பார்வையற்றோர் பார்க்கின்றனர், பேச இயலாதவர் பேசுகின்றனர், காது கேளாதவருக்கு காது கேட்கின்றது, ஏழைகள் விடுதலை பெறுகின்றனர் என்று நீங்கள் போய் யோவானிடம் கூறுங்கள் என்று சொல்கின்றார். இப்படி இயேசு சொன்ன இத்தனை செயல்களும் என்ன?
இயேசு கிறிஸ்து ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று புதுமையால் பிறந்த திருமுழுக்கு யோவானிடம் சென்று சொல்லுங்கள் என்று சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார். அதை அவரும் புரிந்து கொண்டார். நான் புதுமையால் பிறந்தவன், புதுமைக்காகவே பிறந்த கடவுளாகிய இயேசு கிறிஸ்து புதுமைகளை ஆற்றத் தொடங்கிவிட்டார் என்று சொல்லி யோவான் உணர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நமக்கு ஏதாவது ஒரு வல்ல செயல் நடக்கிறது என்று கேட்டால் அது கடவுளின் புதுமையால் மட்டுமே நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் புதுமை செய்கிறார் என்று கேட்டால் அது அவரது சொந்த ஆற்றலால் அல்ல, கடவுளது ஆற்றலால் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி இன்னொரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஔவை பாட்டி அழகான ஒரு பாடல் பாடுகிறார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்று அழகான ஒரு பாடல் பாடுகின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மானிடராய் பிறத்தல் என்பதே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு புதுமை. அதிலும் கூன் குருடு செவிடு உடல் ஊனம் இல்லாமல் மிக அழகாக பிறந்திருக்கக்கூடியது கடவுள் நமக்கு கொடுத்த இன்னொரு புதுமை என்பதை உணர்ந்து பார்த்து, இந்த வாழ்வே எனக்கு கடவுள் காட்டிய புதுமை, இன்னொரு புதுமை எனக்கு எதற்கு என்று சொல்லி கடவுள் கொடுத்த வாழ்வை புதுமையான வாழ்வாக ஏற்று வாழ வேண்டும் என்பதே திருமுழுக்கு யோவானின் பிறப்பு இன்று நமக்கு சொல்லும் பாடம்.